அனைவருக்கும் வணக்கம். பேசிக் எலக்ட்ரானிக் என்றால் என்ன? பேசிக் எலக்ட்ரானிக் வகுப்புன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது சிலருக்கு புரியாத காரணத்தால் இந்த வீடியோ சிறு விளக்கம் கொடுப்பதற்காக தயார் பண்ணப்பட்டுள்ளது. எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸில் ரெசிஸ்டர் முதல் கொண்டு ஐசி வரை பயன்படுத்தப்படுகிறது. அதனால் எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன பாகங்கள் பயன்படுத்தப்படும், அந்த பாகங்கள் என்னென்ன வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்வது தான் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ். அதே நேரத்தில் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் வகுப்புக்கு நாங்கள் எங்கெல்லாம் போனோன்றாங்க, நீங்கள் எங்கேயும் போத்தாலுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இது டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டருக்கு 3 பின் தான். இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வால்வு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் உலகின் முன்னோடின்வாங்க, எலக்ட்ரானிக்ஸ் உலகின் தாத்தான்வாங்க. இந்த வால்வு கண்டுபிடிக்கப்பட்டு இது என்ன வேலை செய்யணும், இது சாதாரண ஒரு டயோட வேலை தான் செஞ்சு. அதனால் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த வால்வை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மின்னணுவியலில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணம் இந்த வால்வு தான். இந்த வால்வு என்ன ஆச்சுன்னா, நிறைய இது கரண்ட் எடுக்கும். அதே நேரத்தில் இது ஹீட் ஆகும், அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். அதனால் இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட்டு தான் டிரான்சிஸ்டர். அதனால் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அந்த பொருட்கள் சர்க்கியூட் டயக்ராம்னா எப்படி காட்டுவாங்க. அதே நேரத்தில் ப்ராஜெக்ட் செய்யும் போது அந்த ப்ராஜெக்டில் இந்த பின் இங்கே சால்ரிங், அந்த பின் அங்கே சால்ரிங்னா அது ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி ஆகிடும். ஒருத்தர் சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்க வச்சுட்டு கம்மன்னு நான் செய்கிறாம நீ செய்யுங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வேலை செய்ய வைக்கிறது. அதுபோல் இல்லாமல் தெளிவாக ஒருவருக்கு இந்த பொருள் என்ன வேலை செய்யுதுன்னு அதுவும் தெரிய வைக்கிறது தான் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது கல் மாதிரி தெரியும், இது கல் கிடையாதுங்க. இது வயர் வவுண்ட் ரெசிஸ்டர். இவ்வளோ தடிமனாக இருக்கிறது 5 வாட் கொண்ட ரெசிஸ்டர். அதே நேரத்தில் இது பார்த்தாச்சுன்னா வெறும் 10 ஓம்ஸ் கொண்ட ரெசிஸ்டர் மட்டும்தான். அதிகமாக ஹீட்டாக சர்க்கியூட்டில் பயன்படுத்தும். அதனால் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணாங்க, நான் டயாக்கை பற்றி ஒரு ஷார்ட்டு போட்டால் இது டயாக் இல்லை ஜீனா டயோடுன்றாங்க. அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் ஐசி இப்படி தான் இருந்ததுன்னு டின் டைப்பில் இருக்க ஒரு ஐசியை போட்டால் இல்லை இது டிரான்சிஸ்டர்ன்றாங்க. காரணம் தவறுதலான வீடியோவை பார்த்து ஆழ்மனதில் இது போல் பதிவாயிடுச்சு. அதனால் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் என்றால் என்னன்னு தெரிஞ்சுங்க. அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போகிறதில்ல, எங்கேயும் ஃபீஸ் கட்ட தேவையில்ல. நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்க வீடியோக்களை ஒரு வீடியோவாக நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சால் போதும். அதனால் பேசிக் எலக்ட்ரானிக் கிளாஸ்ன்றது நம்ம சேனலில் பதிவு செய்கிற வீடியோ பார்ட் 1 பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு போட்டுங்க. 1 by 1 பாருங்கள். அதே நேரத்தில் பிளேலிஸ்ட்டில் ஒன்றொன்னா தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டர் முதல் கொண்டு பல வகையான பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லா பிளேலிஸ்ட்டையும் க்ளீனாக ஓப்பன் பண்ணி 1 by 1 உங்கள் நேரம் கிடைச்சா பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.